வீட்டு முன்னு கூட மாவிலை கட்டியிருக்கோம். அப்போ என்ன அதில் இருக்குது? கிருமி இது பண்ணுறது ஒரு சத்து. ஓகே, வெரி குட். அதில் ஒரு விதமான என்ன இருக்குது? அந்த கிருமி நாசினியை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதோட டயபெட்டிக்ஸ்க்கு அது ஒரு உற்ற உணவு. அதை நான் வேற எங்கேயுமே தெரிஞ்சுக்கல, சார் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா 8 இலையை எடுத்து சுத்தமாக கழுவி அதை என்ன செய்யுமா 8 கிளாஸ் வாட்டர் போட்டு பாயில் பண்ணிட்டுமா. அது 1 கிளாஸ் வந்துடணும். 1 கிளாஸ் வந்தோடனே வாரத்துக்கு 1 முறை குடிங்க, டயபெட்டிக்ஸே இருக்காங்க. சார் உண்மைதானே சார்? நீங்கள் சொன்ன கருத்து சார். ஓகே, அது அவங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செய்தி சொல்லுங்க. அப்போ சொல்ல பார்த்தீங்க. ஓகே, அப்போ இந்த மாவிலையில் 2 ஒன்று அது டயபெட்டிக்கும் உதவி செய்யும், இன்னொன்று அது இந்த நாசினிய கிருமிகளை அசுத்தப்படுத்தும். அதனால தான் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருக்கோம். கூடாவது வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு காரணம் என்ன வைப்போம்? அது கண்ணாரை எடுத்துருவோம். அதனால தான் மாவிலையில் போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் வைத்து முன்னுக்கு வைக்கிறோம். அந்த வரும்போது சொல்லுவாங்க, இது கொஞ்சம் நான் விட்டு போன வாஸ்து சாஸ்திரத்தில் படித்தப்ப நான் இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஏன் அந்த பொட்டு ஏன்னா சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வராங்க. ஓகே, எல்லாரும் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாரும் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது, பல பார்வைகள். சார் சொன்னாலும் 9 பார்வைகள் இருக்குது. ஓகே, அப்போ இது 9 பார்வை நல்ல பார்வை. இந்த 9 பார்வையை தாண்டி போனோமா கெட்ட பார்வைகள்லாம் இருக்குது. அதில் எத்தனை வகைன்னு எனக்கு தெரியல சார். ஓகே, ஸோ அப்படி வரும்போது அந்த கிருமி அது as a filter. ஓகே, எப்படி சாம்பிராணி போடும்போது இந்த கிருமிகளை ஃபில்டர் பண்ணுறோமோ, வீட்டை சுத்தம் பண்ணுறோமோ, அசுத்தத்தை விரட்டுறோமோ, அதே மாதிரி தான் இந்த மாவிலையும். ஸோ இப்போ பாருங்க, இந்த வச்சு படைக்கும் போது, இந்த சூழலில் வச்சு படைக்கும் போது ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி இருப்பாங்க? அவங்க சொன்ன மாதிரி ஒரே சந்தோஷம். ஷீ இஸ் ரெடி. ஓகே, அப்போ உள்ளுக்கு வளர்ற குழந்தையும் 7 மாசத்துல ரெடி ஆகிடும். அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? அப்போதான் இந்த மியூசிக் போவாங்க, லேசான யோகாவுக்கு போவாங்க, நிறைய புத்தகங்களை படிப்பாங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க, நல்லதை பார்ப்பாங்க, டிவி பார்க்குறதெல்லாம் குறைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? எது அந்த இதெல்லாம் கொண்டு வரும். 7 மாசத்துல the child is ready to observe. என்னென்ன சரௌண்டிங்கில் நடக்குதோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணும். கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது அப்படியே விட்டுட்டு மகாபாரதத்துக்கு போகும். மகாபாரதத்தில் அர்ஜுனனும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாசமா இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த போர் வரும்போது எப்படி அந்த போர் முனைக்கு உள்ளுக்கு போயிட்டு வெளியாகிறது. அந்த போர் நடக்கல, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 2 பேருக்கும் நடக்கும்போது இந்த பாண்டவர்கள்ல முக்கியமான ஒரு புள்ளியான அர்ஜுனன் வைஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த வைஃப் மாசமா இருப்பாங்க. அப்ப அந்த மாசமா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அந்த வீர அபிமன்யு அந்த இதை கேட்டுட்டே இருப்பார். ஆனா அது எப்படி வெளியாவது சொல்லும் போதுதான் பேச்சு வேற நிப்பாட்டப்படுகிறது. அந்த கதையில வரும் பாருங்க. ஓகே, நிப்பாட்டப்படுகிறது. அப்ப அதே சூழ்நிலை உண்மையிலே வரும். அர்ஜுனன் வேற இடத்துல இருப்பாரு. அப்ப இவர் சொல்லுவார், வீர அபிமன்யு சொல்லுவாரு, எனக்கு உள்ளுக்கு போக தெரியும், உடைச்சுக்கிட்டு உள்ளுக்கு போக தெரியும், ஆனா வெளியே வர தெரியாது. அப்ப உடைச்சுக்கிட்டு உள்ளுக்கு போயிடுவாரு. போயிட்டோன்னே தெரியாது. அப்ப அவருக்கு எப்படி அதை உடைக்கிறது தெரிஞ்சது? என்ன தாய் தந்தையர் பேசி கொண்டிருக்கிறார்களோ அது அந்த பிள்ளைக்கு சேய்க்கு போய் சேர்கிறது. அப்ப இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் அது யாரோட சிந்தனை? அதான் ஒரு பழமொழி இருக்கு, தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்ப என்னன்னா இது ஆண்களுக்கும் ஒட்டுமொத்தமா சேரும். ஓகே, மறைமலை அணைகள் சொல்லியிருக்காங்க, வயிற்றில் இருக்கும்போதே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளையின் பிரதிபலிப்பு. அப்ப தாய் தந்தையர் என்ன செய்யறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பேசுறாங்களோ அதுதான் பிள்ளையின் வருவது. ஓகே, இன்று அது மாதிரி அந்த ரீதியில சொல்லி பிறகு வளர்ப்பை பத்தி கொஞ்சம் சொன்னோம். ஓகே, வளர்ப்பு. இந்த வளர்ப்புன்னு சொல்லும் போது என்ன செய்வோம்? பிள்ளை பிறந்துட்டோன்னு அந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு அப்படி எடுத்துக்கோமே. நாங்கள் பெரும்பாலும் அந்த 30 நாளுக்குள்ள தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் 30 டேஸ் என்ன செய்வோம் நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அல்ல கொஞ்ச நேரம் யோசிங்க, 1 மினிட். ஓகே, யோசிக்கணும். ஏன்னா திடீர்னு வராது. என்ன செஞ்சோம் மறுபடியும் அப்படியே நினைக்கிறோம். மெமரியிலே போகிறோம். ஆண்களோ நீங்களோ நினைக்கிறோம், இதா நம்மளோட கடமை முடிச்சிருந்தே அப்படியே. பெரும்பாலும் அப்படிதான். ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் அது சரியா இருக்கும். பிள்ளை
இது வந்து ஒரு அசிங்கல்ல. பிள்ளை பெற்கும் போது சார் நீங்க பாத்தீங்களா பிள்ளை பிரசவம் செய்யும் போது சிசேரியனை பிள்ளை பெற்கும் போது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆண்கள் பார்த்துருக்கீங்க சார்? நான் 3 பிள்ளைங்க பார்த்துருக்கேன். ஏன்னா அலாவ் பண்ணாங்க, ப்ரைவேட்ல அது அலாவ் பண்ணாங்க, ப்ரைவேட் கிளினிக் ஹாஸ்பிட்டலில். ஓகே, அப்போ தான் அந்த வலியை எப்படிப்பட்ட வலி. ஓகே, அந்த நேரத்தில் எல்லாமே சூழ்ந்திருப்பாங்க, டாக்டர் இருப்பார், நர்ஸ் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம். ஓகே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியே வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோமா, ஓகே, ஒரு தாயை எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாவை நினச்சிப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பத்து நம்ம இப்படி போகணுமா. அப்போ அது மாதிரிலாம் நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அந்த உணர்வு வரும். சில பிள்ளைங்க அழுதுருங்க, அப்படியே கண் கலங்குங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, நாம் பார்த்தோம், துடிப்பாங்க, ஓகே, வெக்கப்படப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, தெரிஞ்சவங்களா டாக்டர் வந்து தெரிஞ்சவங்களா கூட இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த பழைய சூழ்நிலை ஒரு அதோட மகத்துவத்தை சொல்கிறோம். பிள்ளை பெற்றெடுக்கிறது ஒரு பெரிய சயின்ஸு, அதில் என்னென்னமோ நடக்குது. ஓகே, அப்படின்னு அந்த ப்ரோசஸே சொல்லி வெளியே வரும்போது அப்போ அந்த 30 நாளுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? சரி, யோசிப்பீங்களா? இப்போ சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். வெளியே வாசலில் வந்து தண்ணி ஒரு பக்கத்தில் வச்சு வெளியிலேருந்து வரவங்க கால் கழுவிட்டு. சரி, இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? சயின்டிஃபிக்காக பிள்ளைங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லுவீங்க? நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணம் இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டாங்க, உண்மை தானே? ஓகே ஓகே, கிருமி நாசினி. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து உடனே பிறந்த பிள்ளைங்களுக்கு உடனே இன்ஃபெக்ட் ஆகி வெளியேருந்து அவங்க எங்கே போயிட்டு வராங்க, எந்த இடத்துலேருந்து வராங்கன்னு தெரியாது, பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸோ கை கால் கழுவிட்டு வந்தாங்கன்னா அந்த ஒன்று பிள்ளைகளை வந்து பிள்ளைகள் வந்து. அப்போ வெளியில் என்ன வச்சுருக்கோம் நம்ம? மஞ்சள் தண்ணி. இதை நான் ஒரு மலாய்க்கரை வீட்டுக்கு போனப்ப இந்த ஊருக்காக போனேன். காலு பந்துல அடிபட்டுச்சு. ஊருக்காக போனப்ப ஒரு மலாய்க்கரையில் வச்சுருக்காங்க. ஓகே, இவ்வளோ மசோ தொழு சுச்சி கக்கினாங்க. போய் பார்க்குறேன், அதில் மஞ்சள் நீர். அப்போ தெரிஞ்சவங்களுக்கே தெரியுது பாருங்க. ஓகே, இதை வந்து அப்போ நம்ம முன்னோர்களும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், எது கிருமி நாசினின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் நம்ம சமையலுக்கு அப்படியே வருவோம். சமையலில் என்ன போடுவோமா போட மாட்டோமா? மஞ்சள் போடாத சமையல் சொல்லுங்க பார்ப்போம். நாடு காய்கறி இதெல்லாம் வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுவோம். எந்த கறியாக இருந்தாலும் சரி, சாரி டாக்டர் சிவா, அது கோழி கறியாக இருந்தாலும் சரி, என்ன செய்வதால, ஓகே, மீன் கறியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? அதில் லேசான மஞ்சள் போடுவோம். காய்கறிக்கும் போட்டிருக்கோம். ஓகே, இன்றைய வென்ற அளவு போடுவோம். ஸோ அந்த போடுவத நோக்கம் என்ன? கிருமி நாசினி தான். ஓகே, அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு சட்டை, எங்கள் அம்மாலாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் சட்டை எடுக்கும்போது இந்த காலரில் மஞ்சள் தடவுனாங்க. இன்னும் இருக்குங்களா? பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன செய்வோம்? மஞ்சள் தடவி தான் கொடுப்போம். ஒன்று வந்து மங்களகரம். ஓகே, மங்களகரம். ஓகே, இன்னொன்று வந்து சொல்லாமல் சொன்னது என்னது? கிருமி நாசினி. சொல்லாமல் சொன்னது. ஓகே, ஏன்னா பல கைகளை மாறுதில்லை. ஸோ அந்த நேரத்தில் அந்த மஞ்சள் அது ஒரு சிம்பாலிக்காக வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ யோசித்திருக்காங்களா இல்லையா? ஒரு பெரிய சயின்ஸா இல்லையா? இன்றைக்கு அதை செய்கிறாங்களா இல்லையா? மற்ற இனங்கள் ஓகே செய்யும்போது சீனர்களும் செய்கிறாங்க. சரி, அப்படியே மறுபடியும் மீண்டும் வருவோம். சொல்லுங்கம்மா, அந்த ப்ராசஸ் சொல்லிடுங்க. 30 நாளுக்கு அதுக்கு பிறகு தாய்க்கு என்ன செய்வாங்க? அந்த 30 நாள்ல பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? நீங்க தாய்க்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அதை சொல்லுங்களேன். நல்ல ஒரு உணவா சமையல் பண்ணிட்டு. ஓகே, இந்த உணவு வகைகளை கொஞ்சம் சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்களேன். என்னோட உணவு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் வெஜிடேரியன். ஓகே, வெரி குட். அதான் தேவை. வெஜிடேரியன் அதனால ரொம்ப கூலிங்காக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப கூலிங். அதனால் அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த அவரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி காய்ங்க ரொம்ப நம்ம காய்ங்க வந்து ரொம்ப அன்னைக்கு தான் வந்து அந்த 30 நாளில் தான் அந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிட்டே நான் விரும்பி சாப்பிட்டேன். இந்த மாதிரி முக்கியமான காய் தான். அதுதான் இரும்பு சத்து அதிகம், கால்சியம், அயன், லாட் ஆஃப் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த உணவு அந்த 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 வைத்தியம் இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பத்தியம் இருக்கும்போது அது ஸ்பெஷலான உணவு. ஏன் அந்த உணவு இந்த மாதிரி ஸ்பெஷலான உணவு செய்வாங்க? இழந்த சக்தியை ஓகே லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் அது திருப்பி நம்மளுக்கு
ஸ்ட்ரென்த். ஓகே, நம்ம இதை பொதுவாக சொல்கிறோம். நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன் 30வது நாள் செய்யும். அது என்ன பேர்? 16. சில நேரம் சில பேர் 16 செய்வாங்க, சில நேரம் 30 செய்வாங்க. அதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க? பேர் வைப்பாங்க. என்ன? பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது அது என்ன என்ன ஆயின்னு சொல்லுவாங்க? பேச்சாய். எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க பேச்சாய்? செஞ்சிருக்கீங்களா? 16 ஓகே, 16 பேச்சாய் செய்வோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, உங்களை சாப்பிட விட்டாங்களா? அதையும் சொல்லியிருக்கேன். அது வீட்டில் செய்யல, கோயிலில் செஞ்சோம். ஓகே, சைவம் குருதவ் காளிமன் கோயிலில். ஸோ குருதவ் காளிமனும் சைவமாக வச்சு படிச்சிருக்கோம். வீட்டில் வந்து செஞ்சாங்க மாதவியில் சைடில். அது வந்து தனியாக தான் செஞ்சாங்க. அது சாப்பிடல, நோபடி டேக்ஸ். கோயிலில் உள்ளது எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேச்சாய் ஒரு படையல் போட்டு, ஆனால் சைவமாக படையல் போட்டு. ஓகே, என்னென்ன சாப்பாடு? அந்த சாப்பாடை தான் நம்ம கவனிக்கணும். ஒன்று அது இன்ன வரைக்கும் புரியல, ஏன் அந்த கப்பல் ரொட்டி வைக்கிறாங்க. என்ன இந்த ரொட்டி? ஓகே, அது ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் வளர்க்கி அதை சொல்லி கொடுக்கலாம். அதர் தட் இது சாதம், பல வகையான சாதம் வச்சுருக்காங்க. அப்புறம் முக்கியமாக கண்ணுக்கு அது தெரிஞ்சது அந்த கப்பல் ரொட்டி. சரி, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பிறகு வருவோம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன வீட்டில் செஞ்சீங்களா கோயிலில் செஞ்சீங்களா? ஓகே, வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் நிறையா செஞ்சுருப்பாங்க. சைவமா அசைவமா? அசைவம். ஓகே, சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்கள். கோயில் வச்சு அந்த குடல் ஆக்கினாங்க. குடல் சுற்றி வச்சு அது வச்சாங்க. அப்புறம் கருவாடு வச்சாங்க. அப்புறம் முருங்கைக்கீரை, இதை நோட் பண்ணுங்க. ஓகே, இந்த கப்பல் ரொட்டி, அந்த கருவாடு வந்து சுற்றி வச்சாங்க. சரி. அப்புறம் சைவ காய்கறிகள், பழங்கள், பூவு, அப்புறம் தேங்காயும் வச்சாங்க. ஓகே, ஓகே, சரி. இதை பாருங்க, இந்த முருங்கை. ஓகே, முருங்கை. அந்த முருங்கை மூ என்றாவே தலைவன் தான். அந்த கீரைகளுக்கெல்லாம் தலைவன். ஓகே, அது சரியான சத்தான இது. சார் கூட நிறைய சொல்லியிருக்காரு அதை பற்றி. சார், அந்த கப்பை ரொட்டி ஏன் சார்? அந்த ரொட்டியில் என்ன சார் இருக்குது? அது கப்பு ரொட்டி வந்து அடிப்படையிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளில் அவங்க அந்த பீச்சாய்க்கு வைக்கிற மூலமான அடிப்படைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அவங்க சொன்னீங்கள்ல, எதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையோ நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குற அந்த இதில் அதில் ரொம்ப முக்கியமானது அயன். அவங்க சொன்ன மாதிரி. ரெண்டாவது கல்சியம். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதும், அடுத்தது முக்கியமானது வந்து இரும்பு சத்து. இது ரெண்டையும் மீட்கிறதுக்கு வேண்டிய அந்த இது வந்து ஒரு பெரிய இது. ஆனால் கப்பு ரொட்டி வந்து பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா எனக்கு அது நம்மளுடைய ஒரிஜின் கிடையாது. இயல்புலேயே வந்து அந்த கப்பு ரொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த பெண்களுக்கு இயல்புலேயே பிடிக்கும் போல இருக்குது அது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது வரைக்கும் அது நம்மளுடைய பாரம்பரியத்திலேருந்து வந்தது கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து முருங்கை கட்டாயம் இருக்கும். இது சாப்பிட்றவங்க, அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கருவாடு இதெல்லாம் வைப்பாங்க. அந்த கருவாடு ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் இருக்கிறது அயனும் இதுதான். இப்போ அடிப்படையானது அவங்க சொன்ன மாதிரி அவரை சேர்த்துக்கிறது. இது சைவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவரை நிச்சயமாக இந்த மாதிரியான உணவுகள் தான் வந்து அதிகமாக வைக்கப்படும். அப்போ பழங்கள் நிச்சயமாக அதில் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த கருத்து இருக்குது. ஆனால் கப்பை ரொட்டி வந்து அது வந்து இப்போ ட்ரெடிஷ்னலி எப்படி வந்தது உள்ளுக்கு அப்படின்றதுக்கு காரணம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பண்பாட்டில் ஆனால் பெண்களுக்கு அது அந்த காலத்தில் வந்து உணவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த உணவு அவங்க நேரடியாக சாப்பிட்ற உணவில் வந்து கப்பு ரொட்டி இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்தை நான் தேடி பார்க்குறேன். இது ஏறக்குறைய அந்த ஜப்பானியர்கள் காலத்திலேருந்து அது வந்திருக்கணும். இல்லைன்னா அந்த ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தான் இது வந்து உள்ளுக்கு பூந்துருக்கு. இல்லை அது எப்படி இருக்கும், அது அப்படியே இது மாதிரி இருக்கும். அது சீனி, ஆனால் இல்லை சீனிலாம் எதுவுமே கிடையாது. டேஸ்ட்லெஸ் மாதிரி இருக்கும். டேஸ்ட்லெஸ் இப்போ கிடைக்கிறது ரொம்ப குறைவு. அங்கங்கே கடைகள்லாம் இருக்குது, சைனீஸ் கடைகள்லாம் விற்கிறாங்க. அதான் இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மாதிரி படைக்கிறது எல்லாமே அந்த தாய்க்கு இழந்த பலத்தை மீண்டும் கொடுப்பது தான். வேற இடத்துக்கு போயிருக்குமே இழந்த பலத்தை இன்னொன்று
அந்த காலத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டானுங்க, இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்கு எதை குடிக்கணுமா? நாய்ஜா இனஸ்டா. ஆனா நம்ம உணவு வகைகள்ல பாருங்க, அது முருங்கை. ஓகே, சார் சொன்ன மாதிரி கால்சியம் அண்ட் அயன். ஓகே, அதுக்கு பேர் அதனால தான் முருங்கைன்னு வச்சிருக்காங்க. மூ என்றாவே, இந்த முருங்கன் என்றாவே தலைவன் தான். அந்த கீரைகளுக்கெல்லாம் தலைவன் அது. ஆனா இன்றைக்கு மறுபடியும் பயன்படுத்த ரொம்ப பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நிறைய பேர் வாரம் இருக்கும். சைனீஸ் நிறைய ரொம்ப இருக்காது. அது வந்து ஃபார்மிங் டேப்லெட் ஃபார்ம், கேப்சூல் ஃபார்ம். ஓ, இப்போ முருங்கைக்கீரை ரூட் ஓட்டலாம் நமக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதையும் அவங்க எடுக்கிறாங்க. இன்னொரு 100 வருஷத்துல யோகா போற மாதிரி இதோ முருங்கையும் அவனோட ஜாமான்டுவான், அது வேற மாதிரி செஞ்சு. ஓகே, சரி. அவங்க அப்ப இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்கு நம்ம பெரியவங்க பாருங்க, பெரிய அம்மாவுக்கு அந்த பெரிய அம்மா என்பது சார் தான் அதை விளக்குனாரு. சார் அந்த பெரிய அம்மா இந்த கான்செப்டை கொஞ்சம் விளக்கிருக்கு சார்.